எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 40-42 வசனங்கள். இதுவும் அல்லாமல் தூரத்தில் உள்ள புருஷரிடத்திற்கு தூது அனுப்பி அவர்களை வரவழைத்தார்கள். அவர்கள் வந்தார்கள். அவர்களுக்கென்று நீ குளித்து உன் கண்களில் மையிட்டு கொண்டு ஆபரணங்களால் உன்னை அலங்கரித்து 42 அவளிடத்திலே அந்த சந்தடியின் இறைச்சல் அடங்கின பின்பு ஜனத்திரளான புருஷரையும் அழைத்து அனுப்பினார்கள். சபேயர் வனாந்திரத்திலிருந்து கொண்டு வரப்பட்டார்கள். இது 40-42 இந்த வசனங்களுடைய கருத்து என்னவென்றால், சில விக்கிரக ஆராதனைகளை தூரத்திலிருந்து அந்த விக்கிரகங்களை வரவழைச்சி அல்லது விக்கிரக ஆராதனையை கற்றுக்கொண்டு இம்போர்ட்டட் ஐடல் வர்ஷிப். நம்முடைய மாநிலத்தில் இது வரலாறு. நம்முடைய மாநிலத்தில் இருக்கிற ஒரு அரசன் இன்னொரு மாநிலத்தில் போய் படையெடுத்து சென்றான், வெற்றி கொண்டான், அந்த பட்டணத்தை கைப்பற்றினான். அந்த பட்டணத்திலே ஒரு விக்கிரகம் இருந்தது. அந்த விக்கிரகத்தை அங்கிருந்து எடுத்துக்கொண்டு வந்து இங்கே வைத்து வணங்க ஆரம்பித்தான். அது நம்ம மாநிலத்தில் இப்போ ரொம்ப பிரபலமாயிடுச்சு. அந்த மாதிரி தான் இவன் விக்கிரகத்துக்காக போய் அந்த நாட்டில் அந்த மாநிலத்தின் மேலே படையெடுத்து போகலை. போன இடத்துல அந்த விக்கிரகத்தை தூக்கிட்டு வந்துட்டான். தூக்கிட்டு வந்து அதை இங்கே கொண்டு வச்சு இங்கே வணங்க ஆரம்பித்து அது ஒரு பெரிய பிரபலமான விக்கிரகமாகிவிட்டது. ஆனால் இவங்க வர வச்சாங்க விக்கிரக ஆராதனைகளை. வெளிநாட்டிலிருந்து தூரத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்க வர வச்சு விக்கிரகங்களை வர வச்சு விக்கிரக ஆராதனைக்காரர்களை வரவழைத்து விக்கிரக ஆராதனை செய்தார்கள். அப்படியும் திருப்தி இல்லை. ஜனத்திரளான புருஷரையும் அழைத்து அனுப்பினார்கள். ஜனத்திரளான புருஷர்கள் என்றால் இந்த இடத்துல இது ஆவிக்குரிய வேசித்தனம். இது ஆண்டவரை விட்டுவிட்டு வேறு காரியங்களுக்கு போவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே ஒன்றான மெய் தேவனை அறிவதே நித்திய ஜீவன். அவர் அனுப்பினவராகிய கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். நமக்கு ஒரே பிதாவும் ஒரே கர்த்தரும் உண்டு என்று நம்ம வாசிக்கிறோம். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இந்த ஓரிரை கோட்பாடு, சிங்குலரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில். இல்லை, எனக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் தேவன் மனுஷன் நினைக்கும் போது அது எண்ணிக்கை இல்லாமல் போயிடுது. குலதெய்வம் இஷ்ட தெய்வம்னு ரெண்டுன்னு சொல்கிறாங்க உலக பிரகாரமாக. ஆனால் அப்படி இல்லை, கோடிக்கணக்கில் போயிடுது. திரளான புருஷரையும் அழைத்து அனுப்பினார்கள். அதில் முக்கியமாக அதிலே ஒருத்தருக்கு ரொம்ப முக்கியத்துவம். சபேயர் வனாந்திரத்திலிருந்து கொண்டு வரப்பட்டார்கள். இவர்கள் அவர்களுடைய கைகளில் கடகங்களையும் அவர்களுடைய தலைகளில் அலங்காரமான கிரீடங்களையும் போட்டார்கள். சபேயர் அப்படின்றது அது ஒரு விதமான மக்கள் கூட்டம். அவர்களுடைய விக்கிரக ஆராதனை முறைகளை தான் ரொம்ப அவங்க அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எண்ண முடியாத திரளான விக்கிரகங்கள், திரளான விக்கிரக ஆராதனைகள். அதில் ரொம்ப முக்கியத்துவம் சபேயருக்கு. யோபுவினுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சபேயரை குறித்து வாசிக்கிறோம். இந்த சபேயர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருக்கையில் சபேயர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். சபேயர் யோபுவினுடைய கழுதைகளையும் எருதுகளையும் கொன்று போட்டவர்கள். ஆட்களை கொன்று போட்டு கழுதைகளையும் எருதுகளையும் கொள்ளையடித்து போனவர்கள் இந்த சபையர் தான். சபையர் எருதுகளை கொள்ளையடித்து கொண்டு போகிறவர்கள். 500 எருதுகள் இருந்தன யோபுடத்தில். 500 ஏர்கள், 500 ஏர் உழுகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய விவசாயம். அந்த 500 எருதுகளையும் கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டார்கள். விவசாயம் பண்ண முடியாதபடி நிலத்தை பண்படுத்துவதை தடுக்கிறவர்கள். இருதயமாகிய நிலத்தை அதில் வசனமானது கிரியை செய்யாதபடிக்கு அந்த இருதயத்தை பக்குவப்படுத்துவதை தடுக்கிற ஒரு காரியத்திற்கு அடையாளமாக சபேயர் இருக்கிறார்கள். அதே போல் கழுதைகள் போக்குவரத்துக்கு பயன்பட்டன. ஒரு பொருளை இன்னொரு பொருள்
இடத்திற்கு கொண்டு போவதற்கு கழுதைகள், 500 கழுதைகள், அவைகளையும் கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டார்கள். ஒருவன் இன்னொரு இடத்திற்கு, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போவதற்கு தடையாக, ஒரு பொருள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போவதற்கு தடையாக இருப்பதற்கு அடையாளம் தான் இந்த சபையர். பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை, அதுதான் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய இடத்துல யாரை வச்சாலும் எதை வச்சாலும் விக்கிரக ஆராதனை தான். சிலர் நிறைய பேரை வச்சிருப்பாங்க, எல்லாம் ஒண்ணுதான். ஒரு கத்தோலிக்க பாதிரியார், அவர் இன்னும் கத்தோலிக்க பாதிரியாரா தான் இருக்காரு, அந்த ஸ்தாபனத்துல பதவியிலும் இருக்காரு, புகழ்பெற்றவர், திறமைசாலி, அறிவாளி, பேச்சாளர். அவரை மற்ற மதங்களிலும் பேச கூப்பிடுறாங்க, மற்ற மதங்களையும் பத்தி அவர் பேசுறாரு. ஒரு பிராட்டஸ்டன்ட் சபையில ஊழியக்காரர் கூட்டத்துக்கு அவரை கூப்பிட்டுருக்காங்க. அது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அது மட்டும் இல்ல, அவரை மற்ற விக்கிரக கோயில்களுக்கும் அவரை கூப்பிடுறாங்க, அங்கேயும் போய் பேசுறாரு, அவங்க மதத்தை புகழ்ந்து பேசுறாரு. அதனால கேட்டா சொல்றாங்க, நான் அவரை கேட்டா அவர் என்ன சொல்றாரு, நான் கத்தோலிக்க பாதையில போறேன், அதே நேரத்துல மற்றவங்களையும் அவங்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், அந்த வழிகளையும் அந்த முறைகளையும் ஏற்றுக்கொள்றேன்றார். இப்ப அப்படிப்பட்டதான ஒரு காரியம் வந்து கொண்டிருக்கிறது. மற்ற காரியங்களுக்கு பின்னால் செல்லுகிறவர்களையும் நம்ம நேசிக்கணும், அவங்களையும் நம்ம மதிக்கணும், அது வேற விஷயம். ஆனா அவர்களுடைய வழிபாடுகளை, அவர்களுடைய விக்கிரகங்களை நாம் ஏற்றுக்கொள்வது என்பது அது வேதத்துக்கு எல்லளவும் ஏற்ற காரியம் அல்ல. அதுல நாம் மிக மிக உறுதியாக கண்டிப்பாக இருக்க வேண்டியது அவசியம். இது என்ன ஆகுதுன்னா, இந்த சபையர் என்கிற அந்த காரியம், ஆண்டவருடைய இடத்துல எதையும் வைக்கிறது, யாரையும் வைக்கிறது என்கிற, ஆண்டவர் அங்க இருப்பாரு, மற்றவங்களையும் வைப்போம், மற்ற காரியங்களையும் வைப்போம் என்பது நம்முடைய இருதயம் பக்குவப்படாதபடிக்கு, வசனத்திற்கு பக்குவப்படாதபடிக்கு தடைப்பட்டு போய்விடும். அதே போல ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு, வசனமானது பரவுவதற்கு, சுவிசேஷம் பரவுவதற்கு, நாம் போக வேண்டிய இடங்களுக்கு போகாதபடி அதுல ஒரு பெரிய தடை உண்டாக்கிவிடும். அதனால நாம் எப்போதும் ஒரே பிதா நமக்கு உண்டு, ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு என்கிற விஷயத்துல மிகவும் கண்டிப்பா, மிகவும் உறுதியா இருக்க, நம்முடைய இதயமானது பக்குவப்படுத்தப்பட, நாம் போக வேண்டிய இடங்களுக்கு போக, வசனம் போக வேண்டிய இடங்களுக்கு பரவ ஏது உண்டாக ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென்.